ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த நினைப்போடவே இந்த பேச்சை ஆரம்பிக்கிறேன். ரீசெண்ட் டைமில் ஒரு 2 டேஸ் முன்னாடி நான் திருச்செந்தூர் போயிருந்தேன். அங்கே போகும்போது நமக்கே 1008 பிரச்சனைகள். அதை அதை மறக்கிறதுக்காகவும் சாமியை பார்க்குறதுக்கு நம்ம கோயிலுக்கு போகிறோம். நானும் என் ஃபேமிலியோடு தான் போயிருந்தேன். கோவில் என்ட்ரன்ஸ் போனதுலேருந்து சாமி கும்பிட்டு வெளில தாண்டுற வரைக்குமே அங்கே இருக்கிறவங்களோட அந்த எப்படி சொல்கிறது, நம்ம ஒரு இடத்துல போய் ரிலாக்ஸாக உட்காரலான்னு போனாலும் சரி எனக்கு நிற்கலாம் அந்த பக்கம் போனாலும் சரி, பின்னாடியே வந்துடுறாங்க. யாரும் பார்த்திங்கன்னா இந்த பிச்சை எடுக்கிறாங்கல்ல அவங்க, ப்ளஸ் அந்த குறி சொல்கிறாங்கல்ல, கை ஜோசியம் பார்க்குறேன் அப்படின்ட்டு, அவங்க நம்மளை ஒரு இடத்துலையுமே ஃப்ரீயாக நிற்க விடலை. நான் தப்பு சொல்லலை, அது அவங்களோட வயிற்று பழப்புக்காக பண்ணுறாங்க, அதை தப்பு நான் சொல்ல வரல. இப்போ ஒருத்தர் கொடுக்குறோன்னா கொடுத்து முடிச்சு அடுத்தவங்க நம்ம கொண்டுட்டு போகிறதே நம்மளோட செலவுக்கும் இதுக்கும் தான் கரெக்டாக இருக்கும். அப்படி இருக்க பட்சத்தில் நம்ம ஒவ்வொருத்தருக்காக தானம் கொடுத்துட்டு வந்தாலும் நம்ம என்னங்க பண்ண முடியும்? நம்ம ஒன்றும் அந்தளவுக்கு பெரிய மல்டி மில்லியனர் கிடையாது. எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுற அளவில் நமக்கு ஒன்றும் கிடையாது. சரி, இங்கே தான் அப்படி தள்ளி அங்கிட்டு போய் உட்காந்தான்னா அந்த குறி சொல்கிற அம்மாலாம், தம்பி குறி பாருங்க, நான் எதிர்காலத்தை சொல்கிறேன் அப்படின்னு அவங்க சொல்லி வந்துடுறாங்க. நம்ம இதில் யாருக்கு பதில் சொல்கிறதுனே தெரியலை. அம்மா வேண்டாமான்னு விருப்பம் இல்லைன்னு நாங்கள் பார்க்க மாட்டேன்னு சொன்னாலும் விட மாட்டேங்கிறாங்க. சரி, ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணிவிட்டு இதை பார்க்கலன்னா சரி தம்பி சாப்பாட்டுக்காக வாங்கி கொடுங்க அப்படிங்கிறாங்க. சரி, ஒருத்தருக்கு தானே அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தருக்கு கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்க. இது முடிஞ்சு ஒரு 1/4 மணி நேரத்தில் பார்த்தா அடுத்த ஆள் வராங்க. 1/4 மணி நேரம் கூட கிடையாது, கண்டினியூஸாக வந்துடுறாங்க. இவங்க முடிஞ்சுதா? மோஸ்ட்லி எல்லாம் வயசானவங்களாக தான் இருக்காங்க. பார்க்க பாவமாக இருக்குது. எத்தனை பேருக்குங்க நம்ம தானம் பண்ண முடியும்? நம்ம இங்கேருந்து பஸ் பேர் இருக்குது, ரிட்டன் பஸ் பேர் இருக்குது, அதை யோசிக்கணும். நம்மளோட செலவுகள் அங்கே இருக்குது. ஒருத்தர் 2 மினிமம் 4 பேர் 5 பேருக்கு கொடுக்கலாம். நம்ம ஹெவியாலாம் அட்லீஸ்ட் 10 ரூபா 15 ரூபா அவ்வளோதான். எஞ்சி போனால் 20 ரூபா, அதுக்கு மேலே என்னால் அதுக்கு மேலே கொடுக்க முடியாது, நம்மகிட்ட காசு இருக்காது. ஆனால் அவங்க அதை எப்படி எனக்கு சொல்கிறதுன்னு தெரியலை. அதை நீங்கள் இந்த மாதிரி விஷயங்களை ஃபேஸ் பண்ணியிருக்கீங்கன்னு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். ஏதோ ஒரு மென்டலி டென்ஷன் ஆகிடுச்சி, எனக்கு டிப்ரெஷன் ஆகிடுச்சி. அங்கே நடந்த விஷயங்கள் ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருந்தது எனக்கு. அங்கே பண்ணுற வேலைகள் பாவம் தான், தப்பு கிடையாது. அவங்களோட வயிற்று பழப்புக்கு ரொம்ப லோவாக உள்ளவங்க பிச்சை எடுக்கிறாங்கன்னு இல்லைன்னு சொல்லலை. அதே சம்டைம் எல்லாராலையும் கொடுக்க முடியும்னு சொல்ல முடியாதுல்ல. ஒருத்தரில் முடியும், ஒருத்தரில் முடியாது. நான் என்ன சொன்ன மாதிரியே ஒரு 4 பேருக்கு 5 பேர் கொடுக்கலாம், ஓகே, பிரச்சனை இல்லை. அப்புறம் இன்னொன்று என்ன சொல்லணும்னா, அந்த டிரான்ஜெண்டர் சிஸ்டர் இருந்தாங்கள்ல, அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. அக்கா இப்போ தாங்க கொடுத்தோம் அப்படின்னு. சரி தம்பி, பரவாயில்ல தம்பின்னு கூட சொல்ல, பரவாயில்லடி செல்லம் அப்படின்னு சொன்னாங்க. அது மனசு கொஞ்சம் நிறைவாக இருந்துச்சு. மற்ற இடத்துல எப்படிங்கிறது எனக்கு தெரியலை. ஆனால் திருச்செந்தூரில் நான் 2 சைடுமே நின்னாங்க. ஒரு சைடு ஒரு அக்காட்ட கொடுத்துட்டேன். திரும்பி நான் வரும்போது ஒரு அக்கா இந்த மறைச்சி கேட்டாங்க. ஆனால் அவனை இப்போ தாங்க கொடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொன்ன உடனே புரிஞ்சுக்கிட்டு ஓகே தம்பி அதான் ஓகே சொல்லலாம், பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி சொன்னால் அது எனக்கு சந்தோஷமாக இருந்துச்சு. அதில் நான் அந்த திருநங்கை அக்காக்களும் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அதையும் தாண்டி இன்னொரு அக்கா கையில் 100 ரூபாய் கொடுத்து ஆசீர்வாதம் பண்ணுறாங்க. ஆமாம், அவங்க 100 ரூபா கொடுத்தாங்கன்னா நமக்கு ரிட்டன் பைசா கொடுக்கணும். நம்ம எவ்வளோது கொடுக்குறது? நான் 20 ரூபா கொடுத்தேன். அவங்க இப்போ 100 ரூபாய் எடுத்துக்கிட்டு நீங்கள் என் ஒய்ஃப் சொன்னாங்க 1 ரூபா மட்டும் கொடுங்கம்மா போதும் அப்படின்னாங்க. அந்த 1 ரூபா கொடுத்தாங்க, அதை மட்டும் நாங்கள் வாங்கிட்டு வந்தோம். எப்படி நம்மளோட பிரச்சனைகளுக்காக நம்ம அங்கே கோயிலை தேடி போகிறோம். அங்கே ஏதோ ஒரு விதத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வருது. பார்ப்போம், இது இந்த நிலைமை சரியாகணும்னு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். நீங்களும் இந்த மாதிரி பிரச்சனைகளை சந்திச்சிருந்தீங்கன்னா ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.